உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் சுஸ்தமாவான்றார். புரிஞ்சு உண்டா இல்லையில சொல்லுங்க. இஸ்ரவேலுக்குள்ள ஃபுல்லா என்ன விசுவாசம் இருந்துச்சு தெரியுமா? நான் பாத்திரமா இருந்தால் தேவன் உதவி செய்வார் என்கிற விசுவாசம் இஸ்ரவேலுக்குள் இருந்தது. ஆனால் இவன் சொன்னா, நான் பாத்திரமானா இல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார். கையை தட்டு. ஒரு டெரிமை சொன்னாராம், இயேசுவின் நாமத்தினால. ஒரு அம்மா பயங்கர வயிற்றுல வந்துச்சான். நீ சுகமாவாயாக, நைட்டுக்குள்ள நீ சுகமாயிரும் போனாராம். நீ வந்து சுகமாயிருவ போ, நீ விசுவாசிக்கிறாயா கேட்டாராம். அந்த மாதிரி சொல்லிச்சான், விசுவாசிக்க முடியலன்றுச்சான். இப்படி போல்டா டெரிமைஸ்ட் யாருன்னு சொன்னதே இல்லையா. நீ விசுவாசம் சுகமாயிருமா, விசுவாசிக்கிறேன்னு கேட்டாரான். விசுவாசிக்க முடியல. அப்போ டெரிமை சொன்னாரான், பரவாயில்ல, ஆனால் நீ சுகமாயிருவாராம். எப்படி நான் விசுவாசிக்கிறேன் போனாரான். விசுவாசம் அவிசுவாசத்தின் மீது அல்ல. எத்தனை அவிசுவாசம் இருந்தாலும் நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க நினைக்கிற நடக்கும். ஹல்லேலூயா. So what is faith? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில் என்ன கத்துக்கிறோம்னா, நமக்குள்ளே பேசுவதே விசுவாசமா இருக்கிறது. நமக்குள்ளே எதை பேசுகிறோமோ அதை தேவன் கேட்டு நமக்கு செய்கிறார். நான் ஒரு நாள் பேசினேன், இங்க இருந்தா நல்லா இருக்குன்னு, இன்னைக்கு அங்கதான் நிக்கிறோம். இன்னைக்கு பேசுறேன், சைடுல இன்னும் அகலமான நல்லா இருக்கும்னு. ஆமென், ஆமென். நாளைக்கு அது இருக்கும்ன்றேன். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ நாம் எதை பார்க்கிறோமோ அதை பேசுகிறோம், எதை பேசுகிறோமோ அது நடக்கிறது. நீங்கள் மற்றவரிடத்தில் பேசுவது அது கூட விசுவாசத்தின் 2ஆம் நிலை தான். நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. ஏன்னா விசுவாசிட்ட எப்படி தான் பேசி ஆகணும். ஆமா, அவிசுவாசம் பேச முடியாதுல்ல. ஆனா உண்மையான விசுவாசம் இது. ஆளே இல்லாதப்ப தனியா நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. அதுதான் விசுவாசம். ஆளே இல்லாம தனியா பேசுறது. கூட்டத்தோட கோவிந்தா இல்ல, தனியா பேசுறது. ஆமென். ஸோ இது வந்து விசுவாசம்னா என்னென்னா, அந்த அம்மா வாழ்க்கையிலேருந்து பார்த்தோம். தனக்குள்ளே பேசுவது. தனக்குள்ளே ஒருத்தன் பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தானா அவன் ஸ்ட்ராங்கான பிலீவர். அடுத்து இந்த 100க்கு அதிபதி இல்லையா, 8:10 அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி காஃபி நான் சாப்பிட்டதே இல்லையா, இப்படி ஒரு காஃபி சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறார். இப்படி ஒரு விசுவாசத்தை பார்த்ததே இல்லை. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், என்ன மாதிரி அவனுக்குள்ள என்ன மாதிரி விசுவாசம் இருந்துச்சு என்பதை குறித்து கொஞ்ச நேரம் பார்ப்போம். வாசிப்போம். 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. ஒன்னுல ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் நல்லவனே இல்லை சார், நான் பாத்திரன் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இன்னொரு இடத்துல இருக்கு, ஆனாலும் இந்த வேர்டு வருது. நான் சொல்றான், நான் பாத்திரன் இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுத்தமாவான். என்ன சொல்ல வரேன்னா, நான் பாத்திரன் இல்லை, ஆனாலும் சுத்தமாவான்றார். புரிஞ்சு உண்டா இல்லையில சொல்லுங்க. இஸ்ரவேலுக்குள்ள ஃபுல்லா என்ன விசுவாசம் இருந்துச்சு தெரியுமா? நான் பாத்திரமா இருந்தால் தேவன் உதவி செய்வார்
என்கிற விசுவாசம் இஸ்ரவேலுக்குள் இருந்தது. ஆனால் இவன் சொன்னான், நான் பாத்திரவானா இல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார். கையத்தட்டு. அதான் பார்க்கிறார். ஆச்சா, இவங்க எல்லாம் அவங்க விசுவாசம் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் மேல இருக்கு, அவங்களுடைய தரத்தின் மேல இருக்குது. அவன் வந்து சொல்றான், நான் பாத்திரவானா இருக்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று. இஸ்ரவேலுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு பிற்பாடு துவங்கி தாவீது, சாலமோனு, அடுத்து இந்த குரூப் எல்லாரையும் பார்க்கிறாரு. இங்கிட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து தான் இஸ்ரவேலுக்குள்ளுன்றாரு. டோட்டல் இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரவேலுக்குள்ள இருந்த ஒரே விசுவாசம் என்னன்னா, நாங்கள் பாத்திரவான்களா இருந்தால் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 பேரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் சொன்னா, நான் பாத்திரவானா இல்லாட்டினா எனக்கு அவர் உதவி செய்வாராம். கர்த்தர் சொன்னார், புதிய ஏற்பாடு வந்துட்டேன் நீனாரு. இந்த விசுவாசத்தை எத்தனை சொல்ல, இந்த விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசம். நீங்க வட்டம் போட வேண்டிய வார்த்தை இப்படிப்பட்ட விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் 1000 குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே முடித்ததினாலே, அந்த நீதி நிமித்தம் பிதா எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.